நான் அருண். எங்கள் வீட்டில் அப்பா ராமமூர்த்திதான் முழு அதிகாரம். அண்ணன் சரவணன் அப்பாவின் வார்த்தைக்கு ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்காதவர். அவர்களுக்கு பால் விநியோக தொழில். விடிய காலை முதல் நள்ளிரவு வரை வேலை. வீட்டில் எப்போதும் ஒரு பயம் கலந்த அமைதி நிலவும். அண்ணனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. அவரது மனைவி மேனகா. நான் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறேன். அப்பா பலமுறை தொழிலுக்கு வரச் சொன்னாலும் எனக்கு விருப்பமில்லை. நண்பர்களுடன் நேரம் செலவிடுவேன். அப்பாவும் அண்ணனும் கடைக்குச் சென்றதும் வீடு திடீரென்று சுதந்திரமாக மாறும். மேனகா அண்ணி தலைமுடியே அவிழ்த்துவிட்டு இயல்பாக நடமாடுவாள். என் தங்கை திவ்யாவும் அண்ணியும் சேர்ந்து பேசி சிரிப்பார்கள். ஒரு நாள் நண்பர்களை பார்த்துவிட்டு சீக்கிரமாக வீடு திரும்பினேன். வாசலில் அண்ணியும் அம்மாவும் துணி துவைத்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணி என்னை பார்த்து, அருண், இந்த ஈரத் துணிகளை மாடியில் காயப்போட உதவு என்றாள். நான் வாளியை சுமந்து மாடிக்குச் சென்றேன். துணிகளை விரிக்கும்போது ஒரு உள்ளாடையை என் கையில் எடுக்க அண்ணி திரும்பி அதை பிடுங்கினாள். என்ன பார்க்கிறாய்? கீழே போய் மீதி துணிகளை எடுத்து வா என அதட்டினாள். நான் மீண்டும் கீழே சென்று வந்தேன். அண்ணி சுவருக்கு பின்னால் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். நான் மெல்ல அருகில் சென்றேன். திடீரென திரும்பிய அவள் என்னை பார்த்து பதறிப்போய், இதை உன் அண்ணனிடம் சொல்லாதே என மிரட்டினாள். அன்று முழுவதும் என் மனதில் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டிருந்தது. மாலையில் அண்ணன் போன் செய்தார். மேனகாவின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை அவசரமாக ஈரோடுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எனக்கு வேலை இருக்கிறது. டி அவளுடன் போ என்றார். நான் டிக்கெட் எடுத்துவிட்டேன். இரவு 1 மணிக்கு பயணம். நான் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தேன். தண்ணீர் குடிக்க சமையலறைக்குச் சென்றேன். அப்போது மாடிக்கு யாரோ ஏறும் சத்தம் கேட்டது. மெல்ல பின்தொடர்ந்தேன். இருட்டில் அண்ணி யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். எல்லாம் தயார், நாளைக்கு வந்துவிடுவேன் என்றாள். நான் அதிர்ச்சியடைந்தேன். கண்டிப்பான அண்ணனின் நிழலில் இருக்கும் அன்னிக்கு இப்படி ஒரு ரகசியமா? சிறிது நேரத்தில் அவள் கீழே வந்தாள். என்னை பார்த்ததும் பதறி துணி பார்க்கச் சென்றேன் என பொய் சொன்னாள். மறுநாள் காலை அண்ணன் எங்களை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அருண், அண்ணியே கவனமாக அழைத்துச் செல். வழியில் எங்கும் இறங்காதே என்று அறிவுறுத்தினார். ரயில் நகரத் தொடங்கியது. பெட்டியில் நாங்கள் இருவர் மட்டுமே. அண்ணி தன் மேலாடையை சரிசெய்து கொண்டு அமர்ந்தாள். நான் தயக்கத்துடன் கேட்டேன், நேற்று இரவு நீங்கள் யாரிடம் பேசினீர்கள்? அவள் சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியும், நீ கேட்பாய் என்று. அது என் தோழி. திருமணத்திற்கு முன்பு நாங்கள் இப்படித்தான் மணிக்கணக்காக பேசுவோம். வேறு எந்த தவறான எண்ணமும் இல்லை என்றாள். அவள் பேச பேச என் மனதில் இருந்த பயம் மறைந்து ஒருவித நெருக்கம் உருவானது. ரயில் திரும்பும்போது அவள் சற்று தடுமாறி என் மீது சாய்ந்தாள். அந்த நொடி எங்களுக்குள் ஒரு புதிய பிணைப்பு உருவானது. மறுநாள் காலை ஈரோடு நிலையத்தை அடைந்தோம். வாடகைக் காரில் அவளது வீட்டிற்குச் சென்றோம். அது ஒரு பெரிய பண்ணை வீடு. அண்ணியின் அம்மா ஓடிவந்து மகளைக் கட்டி அணைத்தாள். என்னை பார்த்ததும், அருண் தம்பி, எப்படி இருக்கிறீர்கள் என்று அன்புடன் வரவேற்றாள். அண்ணியின் அம்மாவுக்கும் அண்ணிக்கும் வயது வித்தியாசம் பெரிதாக தெரியவில்லை. குளித்துவிட்டு வாருங்கள் என்றாள். அண்ணியின் தந்தையை பார்த்தோம். அவர் உடல்நிலை தேறி வந்தாலும் மகளைக் கண்டதும் முகம் மலர்ந்தது. சாப்பாட்டின் போது அண்ணியின் அம்மா என்னை கவனித்துக் கொண்டே இருந்தாள். தம்பி, உங்கள் அண்ணன் ரொம்ப கண்டிப்பானவர் என்று மேனகா சொல்லுவாள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று பாராட்டினாள். அண்ணி எனக்கு ஒரு குறும்பு பார்வை காட்டினாள். மதிய உணவுக்குப் பிறகு அண்ணி என்னை அழைத்தாள். வா, தோட்டம் வரை போய் பார்க்கலாம். தோட்டத்தில் வேலைக்காரரின் மகள் நின்று கொண்டிருந்தாள். அண்ணி அவளை எனக்கு அறிமுகம் செய்தாள். இவன் என் கொழுந்தன். ரொம்ப நல்லவன்.
நான் சொன்ன போன் விஷயம் எல்லாம் இவனுக்குத் தெரியும் என்றாள். அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அண்ணி மனம் விட்டு பேசினாள். அருண் திருச்சியில் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் பயந்து நான் மூச்சுவிட முடியாமல் இருந்தேன். இந்த பயணமும் உன் துணையும் எனக்கு புதிய தைரியத்தை கொடுத்திருக்கிறது. நம்மிடையே ஒரு ரகசியம் இருக்கட்டும். இனி நாம் வெறும் உறவினர்கள் மட்டும் இல்லை, நெருக்கமான நண்பர்கள். சரியா? அவள் என் கையை தட்டி உறுதி வாங்கினாள். அன்று இரவு நான் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன். கதவு மெல்லத் திறந்தது. அண்ணி உள்ளே வந்தாள். இன்னும் தூங்கவில்லையா? எனக்கும் தூக்கம் வரவில்லை. கீழே எல்லோரும் தூங்குகிறார்கள். மொட்டை மாடிக்குப் போய் நிலாவை பார்த்துவிட்டு பேசலாமா என்றாள். அவளது குரலில் ஒருவித ஈர்ப்பு இருந்தது. நாங்கள் மாடிக்குச் சென்றோம். குளிர்ந்த காற்று வீசியது. அண்ணி தூரத்தை பார்த்தபடி பேசினாள். இந்த குடும்பத்தில் உண்மையான சந்தோஷம் யாருக்கும் இல்லை. உன் அண்ணன் ஒரு இயந்திரம் போல வேலை செய்கிறார். அப்பா அதிகாரத்திலேயே இருக்கிறார். நீ மட்டும்தான் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறாய். இந்த பயணத்திற்குப் பிறகுதான் எனக்கு ஒரு தம்பி போன்ற நண்பன் கிடைத்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. அடுத்த 2 நாட்கள் அந்த பண்ணை வீட்டில் சொர்க்கம் போல் இருந்தன. அண்ணியின் அம்மா எங்களை ஊர் முழுவதும் அழைத்துச் சென்றாள். நாங்கள் சேர்ந்து தோட்டத்தில் நேரம் செலவிட்டோம். ஆற்றில் இறங்கினோம். கிளம்பும் முந்தைய மாலை கிணற்றடியில் அமர்ந்திருந்தோம். அண்ணி அமைதியாக இருந்தாள். நாளைக்கு கிளம்புகிறோம் என்று நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அங்கே போனால் மீண்டும் அதே பயம் என்றாள். நான் அவளது கையை தட்டினேன். அண்ணி, திருச்சி வீடு முன்பு போல் இருக்காது. இப்போது உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தம்பி படி நிற்பேன் என்றேன். அன்று இரவு அண்ணியின் அம்மா ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தாள். உணவின் போது அவள் என்னிடம் சொன்னாள், அருண், நீங்கள் திரும்பிச் சென்றதும் உங்கள் அப்பாவிடம் ஒன்று சொல்லுங்கள். மேனகாவுக்கு இங்கேயே ஒரு சின்ன தொழில் தொடங்கிக் கொடுக்க அவளுடைய அப்பா ஆசைப்படுகிறார். அவள் அடிக்கடி இங்கே வந்து போக நீங்கள்தான் உதவ வேண்டும். அண்ணி என்னை பார்த்து மெல்ல கண் சிமிட்டினாள். அந்த பார்வையில் இனி நீ அடிக்கடி என்னை இங்கே அழைத்து வர வேண்டும் என்ற அர்த்தம் இருந்தது. கிளம்பும்போது அண்ணியின் அம்மா என் கையை பிடித்தாள். தம்பி, என் மகளை பாதுகாப்பாகப் பார். அவள் அங்கே தனியாக உணர்கிறாள். நீ அவளுக்கு துணையாக இரு என்றாள். ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்த போது எங்களுக்குள் பழைய தயக்கம் இல்லை. அண்ணி என் தோளில் சாய்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். திருச்சி நிலையத்தில் அண்ணன் காத்துக் கொண்டிருந்தார். வீட்டுக்குள் நுழைந்ததும் பழைய அமைதி எங்களைச் சூழ்ந்தது. ஆனால் எனக்கும் அண்ணிக்கும் மட்டும் தெரியும், அந்த அமைதிக்கு அடியில் இப்போது ஒரு புதிய நட்பும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் இரகசிய பிணைப்பும் உருவாகியிருக்கிறது என்று. அடுத்த நாள் காலை ரயிலில் ஏறியபோது அண்ணி பழைய மேனகாவாக இல்லை. அவளிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கை தெரிந்தது. பெட்டியில் அவள் ஒரு சிறிய பெட்டியை என்னிடம் நீட்டினாள். திறந்து பார் என்றாள். அதில் ஒரு அழகான கைக்கடிகாரம் இருந்தது. இது வெறும் கடிகாரம் இல்லை அருண். இனி உன் நேரம் நன்றாக இருக்கட்டும் என்று நான் கொடுக்கும் அன்பளிப்பு. அன்றைய போனில் பேசிய என் தோழி உனக்கு பிடித்திருந்தது தெரியும். அவளிடமும் பேசிவிட்டேன். நீங்களும் பேசிக்கொள்ளலாம் என்று சிரித்தாள். எனக்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. ரயில் திருச்சி வந்தபோது அண்ணன் பிளாட்ஃபார்மில் நின்றிருந்தார். வழியில் அண்ணன் கேட்டார், மேனகா, உன் அப்பா எப்படி இருக்கிறார்? அருண் உன்னை தொந்தரவு செய்யவில்லையா? அண்ணி என் பக்கம் திரும்பி, அருண் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவன் என்னை மிகவும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டான் என்றாள். அண்ணன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. வீட்டில் அப்பா அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் போய் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றோம். எப்போதும் கோபமாக இருக்கும் அப்பா அன்று அண்ணியை பார்த்து, மேனகா, உன் அப்பா உடல்நிலை இப்போது பரவாயில்லையா?
நீ இன்னும் சில நாட்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் என்றார். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தன. வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. இந்த பயணம் எங்களுக்குள் இருந்த தயக்கத்தை உடைத்து ஒரு அழகான நட்பையும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புரிதலையும் கொண்டு வந்தது. மேனகா அன்னைக்கு இப்போது நான் ஒரு தம்பி மட்டுமல்ல, ஒரு நெருக்கமான தோழனாகவும் மாறிவிட்டேன். திருச்சி வீட்டின் சுவர்களுக்குள் இப்போது பழைய பயம் இல்லை. மாறாக ஒரு ரகசியமான அழகான மகிழ்ச்சி மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பான அந்த வீட்டின் சட்டங்களுக்கு நடுவே யாருக்கும் தெரியாமல் பூத்த ஒரு சிறிய செடி போல எங்கள் நட்பு துளிர்விடத் தொடங்கியது. நன்றி.